வணக்கம், வந்தனம், சுஸ்வாகதம் மக்களே. நம்ம இன்னைக்கு ஒரு வகையான சாலட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்ஸ்ட்ரக்டட் பை ஆர் சித்தப்பா. ஹலோ சியாட்டிலா சித்தப்பா, ஸ்டார்ட் கரோ. பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, வால்நட்டு, இது பம்கின் சைடு, இது எல்லாத்தையுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஹா, அப்புறம் ப்ரக்கோலி ஒரு 4 சின்ன பீஸ் எடுத்து சும்மா ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்குவோம். அவ்வளோதான். இது மஞ்சத்தூள் போடணும். இது வந்து ப்ரக்கோலி வந்து சும்மா 2-3 பீஸாக கட் பண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ், ரொம்ப வெந்துடக்கூடாது, இந்த பச்சை மாறக்கூடாது, ஜஸ்ட்டு லைட்டாக வேகணும்னு அவசியம் இல்லை. இதில் ஏதாவது பாக்டீரியா ஏதாவது இருந்தால் அதை அழியணுங்கிறதுக்காக லைட்டாக கொதிக்க வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓஹோ, அப்படியா? இதில் கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டாச்சு. இதுக்கப்புறம் அந்த வேக வச்ச ப்ரக்கோலியை கட் பண்ணி இதில் போட்டுருவோம். சரி, அந்த கேப்சிகமோட இது சேர்த்தாச்சு. என்னது, ப்ரக்கோலி, லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்ச ப்ரக்கோலி. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டாச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இஞ்சியை செதுக்கிக்கிறோம். இப்போது இஞ்சியை நல்லா ஃபைனாக செதுக்கி அதில் போடணும். அந்த செதுக்கின இஞ்சி இதில் போட்டாச்சு. என் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு இஞ்சியும் நானா செதுக்குனதுடா. ஒரு அடி இந்த பருப்பெல்லாம் ஒரு அடி அடித்து எடுத்தாச்சு. இப்போ தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டாச்சு. இப்போ தயிரை போட்டு மிக்ஸி போட்டு ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட மறந்துடாதீங்க, இல்லைன்னா வருத்தப்படுவீங்க. ரெடி. இப்போ இந்த சாலடு ரெடியாக இருக்குது. எம்மியாகவும் இருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும், செம்ம ஹெல்த்தி. இதில் உங்களுக்கு தேவையான இதெல்லாமே இருக்குது. என்னதுக்கு ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது. இதில் நம்ம கேப்சிகம்லேயும் இதுலேயும் இது இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இந்த ஹெல்த்தியான ஒரு மீலை நீங்கள் பிரேக்ஃபாஸ்டாவோ டின்னராவோ இல்லை எதாவது வேணாலும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடி